जानकी कांत स्मरणी जय जय राम राम। जय बोल सद्गुरुनाथ मगराज की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराचर पुंडलीक व्यासांबरीश सुख सौनक विष्पदल्भ्यान रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। हरेर्नामैव नामैव नामैव मम जीवनं खलु नास्त्येव 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 गतिः अन्यथा। गोपिका जीवन स्मरणी गोविंद गोविंद। உலகம் 3 பேர் சம்பந்தப்பட்டது. ஆரந்த 3 பேர் அப்படின்னா, நான் ஒருத்தன், எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவன நீ அப்படிங்கிறோம். நம்ம 2 பேருக்கும் இல்லாம தள்ளி இருக்கிறவன அவன் அப்படிங்கிறோம். ஆர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஐ வி யூ ஆர் ஹி, இது 4 பேர் தான். வீன்றது ஐயில் அடக்கமாயிடுது, அதனால ஐ யூ ஹி தான். இதை நம்ம ரொம்ப அழகா யூஸ் படுத்துறோம். ஒரு பெருமை வந்தது, ஒரு காரியத்தில் ஜெயிச்சுட்டா அப்ப என்ன சொல்றோம், நான் பண்ணேன் அப்படிங்கிறோம். அது ஒரு பெரிய காரியத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னா, எதிராளி அவங்ககிட்ட சொல்றான் அப்படின்னா, அந்த பழிய அவன் மேல போட பார்க்கணும். இது ஒன்னால தான், நீ தான் இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறோம். 2 பேரும் சேர்ந்துதான் அந்த காரியம் பண்ணிருப்போம். ஆனா பெருமையை ஏத்துக்கிற மனசுக்கு பழியை ஏத்துக்கிறதுக்கு தெம்பு கிடையாது. அப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவான்னா, 3வது மனுஷத்துல கை காமிச்சு அவன் பண்ணிட்டான் அப்படின்னு. நாங்க சேர்ந்து பண்ணோம்னு பெருமையை ஒத்துக்கிற காலம் இல்லை. நீ இல்லை, தப்புக்கு காரணம் நான் தான் சொல்ற பக்குவம் எங்கிட்ட இல்லை. இல்ல சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை மாட்டி விடுறமேன்னு ஒரு பச்சாதாபம் எங்கிட்ட இல்லை. ஆனா இந்த எந்த காரியத்துக்கும் இந்த 3 பேருமே சம்பந்தம் கிடையாது. சம்பந்தப்பட்டவன் எங்கேயோ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உன்னை ஜெயிக்கிற சாமர்த்தியத்தை கொடுத்தது அவன், ஜெயிக்க வச்சது அவன், ஜெயிக்க வச்சு நீ படுற சந்தோஷத்தை பாடுறது அவன். ரவீந்திரநாத் தாகூர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அழகான கீதாஞ்சலின்னு ஒரு போயம் எழுதியிருந்தார் அவர் இங்கிலீஷ்ல. இந்த போயத்துல என்ன கேட்கிறார், கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு பேர் மை ஜாய்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தார். பொதுவாக ஸ்ட்ரென்த் டு பேர் மை சாரோஸ்னு எழுதலாம். அவர் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு பேர் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ்னு எழுதினார். இப்போ சந்தோஷத்தை பேர் பண்ண என்னத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா, துக்கத்தை பேர் பண்ண உனக்கு கூட 10 பேர் கிடைச்சிருவான். அதனால் அவள் சமாதானப்படுத்துவா, ஏதோ ஒன்று என்கரேஜ் பண்ணுவா, உன்னால தாங்க முடியும். ஆனால் ஒரு சந்தோஷம் பெருமை வரும்போது ஒரு தலைவரிச்சு ஆடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் அதை கட்டுப்படுத்தணும். பேர் மை ஜாய்ஸ். ஏன்னால் அந்த ஆடுற சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லை அவான்னு நினைக்கிறது தான். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் டு பேர் மை ஜாய்ஸ். அதுக்கு காரணம் அடுத்தவன் இல்லை, அந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன் இல்லையா, அந்த ஏற்றுக்கிறது தான் கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு பேர் மை சாரோஸ். அதை நான் ஏற்றுக்கணும். தப்பு அப்படிங்கிறது நாளே பண்ணியிருக்கலாம், என்னாலேயும் நடந்திருக்கலாம்ன்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். ஆனால் 2 பேர் சேர்ந்து 3-4 மனுஷன் மேலே பழியை போட்டு அவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தரை. இதுக்கு பேர் அல்பத்தனம்னு பேர். சம்பந்தமே ஏதோ எந்த காரியங்களும் குடும்பமே எடுத்தாலும் ஒரு காரியம் குடும்பத்துக்கு அத்தனை பேர் சேர்ந்து தானே பண்ண போகிறோம். ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் டெசிஷன் எடுத்து எல்லாரும் கேட்டதா சரித்திரமே கிடையாது. 4 பேர் சேர்ந்து கல்யாணமோ கார்த்தியோ நல்லதோ கெட்டதோ குடும்பம் பூரா சேர்ந்து தான் பண்ணுறது. பல சின்ன பிரச்சனை வரும்போது இது குடும்பத்தால் வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். இதை அவர் பண்ணிட்டா நான் பண்ணியிருந்தா ஒழுங்காக பண்ணியிருப்பேன், இது அவள் பண்ணிட்டா நான் பண்ணிட்டா ஒழுங்காக பண்ணியிருப்பேன், இது குழந்தைய பண்ணிட்டா நான் பண்ணிட்டா ஒழுங்காக பண்ணியிருப்பேன். எந்த இடத்துலையாவது பகவத் சங்கல்பம், இது இப்படி நடந்தது, நல்லது நடந்ததா பகவத் சங்கல்பம், தப்பு நடந்ததா பகவத் சங்கல்பம். இந்த மனுஷன் எத்தனம் இல்லை அப்படின்ட்டு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆதாரம் பகவான் நினைக்கணும் அப்படின்னா நீ பகவானை ஸ்மரிக்கணும் நித்தியம். இல்லாட்டா ஒம்பலம் நினைச்சுட்டு இருப்பேன். என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய பலம் நினைப்பேன். ரொம்ப அழகா சொன்னார், ஹரதி நிமேஷாத் காலசர். ஒரு செகண்டு போகிற எல்லாத்தையும் பீஸ் ஆகிறதுக்கு பகவானுக்கு
மாயா மயம்மிதம் அகிலம், எல்லாமே மாயை தானே. நீ நினைக்கிறது மாயை, அடுத்தவனை மாற்றி விடுறது மாயை, மூணாமஷ்டி வேடிக்கை பார்க்கறது மாயை. எது அப்ப சத்தியம்னா பிரம்ம பதம், பகவான் மட்டும்தான் சஸ்வதம். அதனால எல்லா சுகத்துக்கும் காரணம் பகவான், எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் பிராரப்தன்னு சொன்னாலும் அதை கொடுக்கறது பகவான். பழி அடுத்தவ மேல போடாம எனக்கு பக்தி போறல, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்பா மகான்கள்லாம். ನಾ ಮಾಡಿದ ಕರ್ಮ ಬಲವಂತಾವತೇ ನೀ ಮಾಡುವುದೇನೋ ಹರಿಯನ್ನ ದಾಸರ್ವಾಳ್ ಘೋರமான பக்தர். அவர் மேல பழி வந்துருத்து. அப்ப பகவானை பார்த்து சொல்றா, என்ன பண்ணுவோப்பா, நான் மாடித்த கர்ம பலவந்த, என்னுடைய கர்ம பலம் ஜாஸ்தியா இருக்கு, நாளை உண்மையில தப்பு சொல்லலை. நீ என்ன பண்ண முடியும், நான் பண்ண பாவத்தை நான் அனுபவிச்சானும், என்னுடைய கர்ம பலம் அனுபவிச்சானும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு பக்குவமான நிலவர்ணம் அப்படின்னா அது பகவான் நாமாத்தான் கொடுக்க முடியும். அதனால கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதே. கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா.